ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ वेदो नित्यमधीयताम् वेदो नित्यमधीयताम् तदुदितं कर्मस्वनुष्ठीयताम् कर्म स्वनुष्ठीयताम् एषस्य विधीयताम् अपचितिः ये मतिस्त्यज्यताम् पापौगः परिधूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयताम् निजगृहात् तूर्णम् विनिर्गम्यताम् இன்னொரு தடவை சொல்றேன், ஜஸ்ட் ரிப்பீட். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்ठीयताम् तेनेशस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापौगः परिधूयताम् भवसुखे आत्मेच्छा व्यवसीयताम् Voice break. Why nobody is repeating? Voice break. Voice break ஆச்சா? உங்க வாய்ஸ் கேட்கல. தூர்ணம் விநிர்கம்யதாம் வாய்ஸ் ஆமா தெரியலையே.
ஒருவேளை எல்லாரும் ஸ்பீக்கர்ல கிளியரா கேட்கறது எனக்கு கிளியரா கேட்கறது ப்ராப்ளமே இல்லை. முடிஞ்சு வில் கண்டினியூ வித் த கிளாஸ். ஓகே, மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இப்ப கேக்குறதா பிரேக் ஆகாம? ஓகே மேம். பிரேக் ஆகல. ஓகே. ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தது முதல் 3 சோபானம் ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? சாதனா பஞ்சகம் வந்து சோபான பஞ்சகம்னு பேரு. ஸோ 40 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் 3 ஸ்டெப் நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேதோ நித்தியம் அதீயதாம். ஸோ வேதா நித்தியம் அதீயதாம். ஸ்டடி த வேதாஸ் நித்தியம். மே த வேதாஸ் பி ஸ்டடிட் பை யூ ஆல்வேஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ அத்தியனம் அப்படிங்கிறது படிக்கிறது, பிரவச்சனம்ங்கிறது டீச் பண்ணுறது. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் சொல்லியும் கொடுக்கணும். ஏன்னா இது வர்ணாசிரம தர்மத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் இது. ஸோ இந்த வர்ணம் வந்து இங்கே பிரம்மச்சரியா ஆசிரம் அண்ட் பிராமண வர்ணம். ஸோ அந்த வர்ணாசிரம தர்மத்தை வச்சு முதல் சொல்லியிருக்கு. ததுதித்தம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். தத் உதித்தம், தத்துன்னா என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற, that which has been enjoined by the Veda. உதித்தம், that which has been told in the Veda. என்ன சொல்லியிருக்கு? கர்ம, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கர்மங்களை, கர்மாக்களை ஸ்வனுஷ்டீயதாம், நல்லபடியாக may you follow as per your varnashrama dharma. So that is the meaning. மூணாவது தேன ஈஷஸ்ய, தேன கர்மனா. தேன மீன்ஸ் அந்த கர்மா என்னென்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மாவை, யாருடைய ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு? அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க. So தேன ஈஷஸ்ய, அந்த கர்மா, by doing that karma which has been enjoined by the karma as per varnashrama dharma, ishasya apuchitihi vidiyatam. May you worship Ishvara by doing whatever karma has been mentioned in the Vedas. இங்க வந்து கர்ம யோகத்தை பத்தி சொல்லிருக்கு. நம்ம கூட பாக்குறோம் இல்லையா, இந்த செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றான் தமிழ்ல கூட. செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஸ்வதர்மம் இருக்கு இல்லையா, நம்ம அந்தந்த வர்ண ஆசிரமத்துக்கு என்ன தர்மம் கொடுத்துருக்கோ அந்த தர்மத்தின்படி ஒருத்தன் வாழ்ந்தாலே அது வந்து ஒரு பெரிய சித்தி, இட்ஸ் பிக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுங்கிறதுனால. அண்ட் டூயிங் யுவர் ஓன் கர்மா இஸ் வர்ஷிப்பிங் ஈஸ்வராங்கிறது தான் செய்யும் தொழிலே தெய்வம். ஸ்வகர்மனா தம் அபியட்சிய சித்திம் விந்ததி மாணவக. ஸ்வகர்மனா, தன்னுடைய ஸ்வகர்மம் என்ன இருக்கோ அதை வைத்தே பகவானுக்கு வர்ஷிப்பாக செய்யணும்னு 18th சாப்டர்ல பகவானே அதை சொல்றார். ஸ்வகர்ம, ஸ்வதர்மம் ஸ்வகர்மம் என்னைக்குமே விட்டுடக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு? 4வது ஸ்டெப் காமியே மதிஸ்தியஜ்யதாம். காமியே மீன்ஸ் காமிய கர்மா. காமியேங்கிறது இச்சா, ஓகே, டிசைர். ஸோ டிசைர் மே யூ ஹாவ் நாட் டிசைர் ஃபார் காமிய கர்மா. காமிய கர்மாங்கிறது என்ன? எந்த ஒரு கர்மாவும் அர்த்த காமத்துக்காக, தட் இஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் பிளஷருக்காக செய்யப்படுகின்ற எந்த கர்மமும் காமிய கர்மம். அதை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் அதுக்காக ஒர்க் பண்றது. இட்ஸ் கால்ட் காமிய கர்மா பிகாஸ் இட் இஸ் ஃபார் யுவர் செக்யூரிட்டி அண்ட் பிளஷர். அது மேல இருக்கிற சங்கல்பத்தை மே யூ கிவ் அப் தட் சங்கல்பா ஃபார் காமிய கர்மா. காமிய கர்மம் அப்படி நாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த காமிய கர்மாங்கிறது வந்து ஒரு இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அதை நிறைவேறினால் அதனால் நான் சந்தோஷப்படுவேன், அதனால் எனக்கு வந்து இந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு பண்றது. இந்த புத்திர காமேஷ்டி யாகம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒரு சில யாகங்கள், ஒரு சில எனி கர்மா, இது பண்ணினால் எனக்கு பெட்டரா இருப்பேன், அது இருந்தா நான் பெட்டரா இருப்பேன் நினைச்சு பண்ற எல்லாமே வந்து காமிய கர்மா. ஸோ மே யூ நாட் ஹாவ் சங்கல்பா ஃபார் காமிய கர்மா. பூஜாவும் வந்து காமிய கர்மத்தோட சேர்ந்துடுறது. காரணம் என்னன்னா, எதுக்காக பூஜை பண்றோம்? கோவிலுக்கு போடுறோம், அர்ச்சனை எல்லாம் பண்றோம், புண்ணியம். ஸோ தர்மா அர்த்த காம. ஸோ புண்ணியம் வேணுங்கிறதுக்காக பூஜை பண்றது, புண்ணியம் வேணுங்கிறதுக்காக ஆராதனை பண்றது, புண்ணியம் வேணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போறது. ஸோ அந்த புண்ணியத்தை மனசுல வச்சுட்டு பண்றதும் காமியம் தான். ஏன்னா why we want புண்ணியம்? புண்ணியமும் வந்து அர்த்த காமம் வந்து பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புண்ணியமும். ஸோ
puja and prayer also comes under kamya karma. But இதே பூஜா பிரேயர் எல்லாம் அந்தக்கரண சுத்திக்காக நான் செய்தால், என்னுடைய ராகத்வேஷங்களை ஹேண்டில் பண்றதுக்கு, டீல் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா அதை வந்து இரேஸ் பண்றதுக்காக நான் அந்த பூஜையை நான் செய்தால் அதுக்கு பேரு காமிய கர்மம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சரியா? மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், டிஸ்டர்பன்ஸ். பிகாஸ் வித்வுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் நோபடி வில் டூ கர்மா இல்லையா? அதனால ஒரு பிரயோஜனம் வந்து திஷ்ய மந்தோபின பிரவர்த்தத்தை, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு மந்தமா இருக்கிறவன் கூட ஏதாவது பண்ணுன்னு சொன்னா எதுக்காக பண்ணும் அப்படின்னு கேட்பா. ஸோ லைக் திஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ரிசல்ட் விச் இஸ் நேச்சுரல். பூஜா அது இதெல்லாம் பண்ணினாலும் கூட ஒரு புண்ணியம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விச் இஸ் நார்மல். எவ்ரிபடி ஹேஸ், தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். பட் இங்க முமுட்சுவை பத்தி பேசுறதுனால காமிய கர்மமாக பூஜையை பண்ணாமல் அந்தக்கரண சுத்திக்காக பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இங்க. ஸோ ஒன்ஸ் யூ டீல் வித் ராகத்வேஷம், அப்புறம் என்ன ஆயிடுது, மனசு வந்து காம் ஆயிடுறது. தெர் இஸ் ட்ராங்குலிட்டி இன் த மைண்ட் அண்ட் ஒரு பீஸ் இருக்கு. பிகாஸ் தெர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட். ராகத்வேஷம் இருந்தால் நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். தர்மா அதர்மத்துக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாது. So when you deal with your emotions of personal likes and dislikes, அதெல்லாம் நம்ம டீல் பண்ணிட்டோம்னா மனசுல ஒரு சாந்தம் இருக்கு, அது அந்தக்கரண சுத்தியாக இருக்கு. மோட்சமோ நோ மோட்சமோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த அளவுக்கு வரதே வந்து இட் இஸ் வெரி 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 பிக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் டு பி ஏபிள் டு டீல் வித் யுவர் ராகத்வேஷா. அந்தக்கரண சுத்தி வரைக்கும் வரதே வந்து அதுக்காக பூஜை பண்ணணும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வருது. இட்ஸ் a big accomplishment. ஸோ விருப்பு வெறுப்பு இல்லாம சரி பண்ணிட்டா ஒரு சரளத்தா இருக்கு. சரளத்தானா என்ன, அப்படியே ஒரு சரளமா பேசுறதுன்னு சொல்றோம்ல, ஒரு தடையின்றி மனசுல வந்து ஒரு பிரேக் இல்ல, ஒரு சஞ்சலம் இல்ல, அமைதியான ஒரு மனசு. பிகாஸ் தெர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. இப்போ காமியம் அப்படின்னாலே செக்யூரிட்டி அண்ட் ப்ளஷருக்காக நம்ம எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் அது நம்மளுக்கு ஒன்னா அது வராம போயிடுமோன்னு ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி. வந்த அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுல ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. அதுக்கப்புறம் அதை என்ன விட்டு போயிடுமேங்கிறதுல ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ காமிய கர்மத்தை விட்டுட்டோம்னா இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கிறது இல்லை. அண்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, தேனேஷஸ்ய அபச்சிதி. பகவானை வந்து யூ வர்ஷிப் வாட் எவர் யூ ஆர் டூயிங் தட் கர்மா, லெட் இட் பி அ வர்ஷிப் டு பகவான் முதல்லயே சொல்லிட்டாரு. இங்க வந்து இந்த வர்ஷிப்பை வந்து கன்வெர்ட் பண்றாரு, டூ இட் ஃபார் அந்தக்கரண சுத்தி அப்படின்னு சங்கரர் இங்க சொல்றாரு. ஸோ யூ ஹோல்ட் ஆன் டு ஈஸ்வரா, யூ சரண்டர் டு ஈஸ்வரா. ஸோ பை சரண்டரிங் டு ஈஸ்வரா என்ன ஆயிடுது, ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுறோம். ஸோ அண்ட் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஃபியர், அந்த ப்ரெஷர் அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுறது. So once you surrender to Ishvara, you are surrendering to the laws of Ishvara. இன்ன விஷயங்கள் இப்படிதான் நடக்கும், அது நம்ம கையில இல்லை அப்படிங்கிறது இத்தனை வருஷத்துல நம்ம தெரிஞ்சுருப்போம். ஸோ யூ சரண்டர் டு ஈஸ்வரா நாட் பிகாஸ் வேற என்ன பண்றது, இப்படி பண்ணி வச்சிருக்கேல உங்களை நம்பாம வேற யாரை நம்பி தொலைக்கிறது பகவானே, அந்த மாதிரி இல்லை. அவரை திட்டின்று இல்லை, டிஸ்பரேட்டா ஐயோ அவர் தான் நம்பி ஆகணும் வேற என்ன பண்றது அப்படின்னா, நாட் லைக் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் ஆர் ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் தான் கத்தி, அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி போறது தான் வந்து சரண்டர். நாட் பிகாஸ் யூ ஆர் அஃப்ரேட் அண்ட் யூ சரண்டர் டு ஈஸ்வரா, பிகாஸ் யூ ட்ரஸ்ட். யூனோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சரண்டரிங். பீஷ்ண சரணாகதிங்கிறது ஏன் விசேஷம்னா, தெர் வாஸ் அ ட்ரஸ்ட், தெர் இஸ் அ டோட்டல் சரண்டர். ஹி டிட்ன்ட் கம் டு ராமா, பயந்துண்டு ராமர் கிட்ட வந்து சரணாகதி அடையல. ராமர் மேல இருக்கிற அந்த பக்தி அண்ட் ஸ்ரத்தால தான் அவர் வந்து சரண்டர் ஆனாரு. ஸோ இது காமிய கர்மா விட்டுடு அப்படின்னு சொன்னா அதுக்காக எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா உலகத்துல, இல்லை அப்படியே விட்டுடணுமா அப்படின்னா, காமிய கர்மம் doesn't mean that you should not want anything in life. It only means இது இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் காமிய கர்மம். If you like ice cream, if you like to go to movies or if you want to go somewhere, தாராளமா எல்லாம் பண்ணுவான். மியூசிக் கத்துக்கணுமா, டான்ஸ் கத்துக்கணுமா, எல்லாம் பண்ணலாம். ஆனா இது இருந்தால்தான் நான் கம்ப்ளீட், இது இருந்தால்தான் எனக்கு திருப்தி, இது இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அதை பண்ணாம
whatever you do it with ஈஸ்வரார்ப்பண புத்தி. அதுதான் வந்து காமிய கர்மத்தை விடுங்கிறதுக்கு அர்த்தம். அதுதான். there should not be a pressure, அந்த ப்ரெஷர் இல்லாம பண்றது. this will make me happy, this will make me comfortable. இது இல்லாமல் என்னால இருக்க முடியாது, இது என்ன விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு துக்கம், அந்த மாதிரி இல்லாமல் எது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் பண்ணக்கூடிய இச்சைகள் இருக்கும், நான் பைண்டிங் டிசையர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் தோஸ் டிசையர்ஸ் ஆர் ஃபைன், தாராளமா ஆசைப்படலாம். காமிய கர்மசு சங்கல்பக யஜதாம். அதுல வந்து சங்கல்பம் வேண்டாம். சங்கல்பம்னா என்ன? தாட். ஓகே, சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன் வரணும்னு அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னு மனசுல ஒரு இட்ஸ் a thought, it's a desire, you have decided already அப்படிங்கிறது. ஸோ அந்த சங்கல்பத்தை விட்டுடுங்க. பூஜையில பண்றோம் இல்லையா, மமோ பாத சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு கை அப்படி வச்சுட்டு, தட்ஸ் கால்ட் சங்கல்பா. the purpose, what is the purpose of doing something, and the purpose is called sankalpa. So let your purpose not be to fulfill your pleasure and security. இப்ப புரிஞ்சது இல்லையா சங்கல்பம்னா என்ன? அந்த சங்கல்பம் இல்லாமல் இருக்கட்டும். ஓகே, காமிய கர்மம் இல்லை. தட் மீன்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் அர்த்த காமா. ஓகே, எனக்கு நம்ம பண்ற எல்லா காரியமுமே அர்த்த காமத்தை மனசுல வச்சுட்டு தானே பண்றோம் எல்லாமே. அப்ப அர்த்த காமத்திலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் எதையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பண்ணணும்னு இல்லை அப்படின்னு சொன்னானோ நோ, யூ கேனாட் சிட் வித்அவுட் டூயிங் எனிதிங். காமிய கர்மம் மீன்ஸ் அதுக்காக வந்து காமியமா தான் இருக்கக்கூடாதே தவிர யூ ஸ்டில் ஹாவ் டு டூ யுவர் ஓன் ஸ்வதர்மா, ஸ்வகர்மா இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அனதர் ரீசன், பாபௌக பரிதூயதாம். ஸோ ஃபிஃப்த், பாபஸ்ய ஓகஹ, பாபௌகஹ. ஓகஹா மீன்ஸ் சமூக, குரூப், கலெக்ஷன். ஸோ பாப்ப கலெக்ஷன் இருக்கு, சேர்த்து வச்சிருக்கோமே அந்த பாப்பம். பரிதூயதாம், பரிதூயதாம்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்றது, அழிக்கிறதுன்னு இல்லை, யூ ஹேவ் டு நியூட்ரலைஸ் தட். அது என்ன எந்த விதத்தையும் பாதிக்காத அளவுக்கு நான் அதை நியூட்ரலைஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் கால்ட் பாபௌக பரிதூயதாம். ஸோ வி ஆர் ஆல் a mixture of பாப புண்ணியம் இல்லையா, பாப புண்ணிய மிஸ்ரம் தான். இந்த தேகமே வந்து பாப புண்ணிய மிஸ்ரத்தால வந்தது. இந்த தேகத்தின் மூலமாக எனக்கு பாப புண்ணியத்தை வந்து அனுபவிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இட் மேனிஃபெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அந்த பாபத்தெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஸோ பாப்பா கேன் பி நாட் ஒன்லி சிச்சுவேஷன்ஸ், மை ஓன் தாட்ஸ், மை ஓன் இமோஷன்ஸ், இதெல்லாமே பாப்பம் தான். என்ன மாதிரி எனக்கு வந்து அனுகூலமாக இல்லாத எண்ணங்கள், அனுகூலமாக இல்லாத இமோஷன்ஸ், அனுகூலமாக இல்லாத ஆட்டிடியூட்ஸ், எவ்ரிதிங் இஸ் குட்டி குட்டி பாவம், ரொம்ப நிறைய மகா பாவம் கிடையாது. சம்திங் விச் இஸ் நாட் வெரி ருச்சிகரமா இல்லை, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நம்ம பிராரப்த கர்மாவை பத்தி மட்டும்தான் பேசுறோம். பாபௌகஃப்ல வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா இஸ் a big மூட்டை. ஓகே, the total release from karma will go only when I know that I am akarta. aham akartaங்கிற அந்த ஞானம் வரும் வரை I am still a karta only. So at least for the time being what I am doing is பிராரப்த கர்மத்தினால எனக்கு வரக்கூடிய அந்த பாபம், அந்த கஷ்டங்கள் இருக்கு, அதை வந்து குறைக்கிறதுக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு I have to still do my karma. How do I do it? How do I reduce or neutralize my papauga? So by continuing to worship Ishvara, by doing your nitya karma. Nitya karma விட்டுறக்கூடாது. காமிய கர்மம் தான் விட சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டுக்காரன்னு சொல்ல. காமிய கர்மத்தை விடுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர நித்திய கர்மா விடுன்னு இன்னும் சொல்லலை. ஸோ நித்திய கர்மால பார்த்தோம் இல்லையா, பிரம்ம யஜ்ஞா, தேவ யஜ்ஞா, பித்ரு யஜ்ஞா, மனுஷிய யஜ்ஞா. ஸோ பஞ்ச யஜ்ஞம் which you have to do every day, and also playing your role as a mother, as a spouse, as a daughter or a neighbor or a friend or a citizen. We play different roles, and the different roles எல்லாம் வந்து you just play. அதுவும் நித்திய கர்மா தான், டெய்லி பண்ண வேண்டிய கர்மா. And you look upon every situation, லைஃப்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும், அதெல்லாம் you look upon as given by Ishvara. So அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வாட் எவர் யூ ஹாவ் டு டூ, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணுமோ அதை சரிவர பண்றது, அதை சரியா பண்ணிட்டு இருந்தாலே நம்மள பாப்பங்கள்ல நியூட்ரலைஸ் ஆயிடும். லைக் சின்ன வயசுல வந்து
சாப்பாடு வந்து சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன சர்வ் பண்ணுவான்னு தெரியாது. வந்து சாப்பிடுன்னு சொன்னா வில் கோ அண்ட் சிட், ரைட்? தட்டில் என்ன இருக்கோ, ஓ இன்னைக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிடுவோம். ஸோ ஆஸ் கிட்ஸ் வி வர் லைக் தட். ஏன்னா அந்த நேரத்தில் தட்டில் என்ன விழுவும்னு நமக்கு தெரியாது. அது அந்த தட்டுக்கு வரும்போது தான் மை ரெஸ்பான்ஸ் டு தட் ஃபுட் பிடிச்சிருக்கு பிடிக்கல, கேமா அது பண்ண, ஏன் அது பண்ணல, இல்லை பேசாம சாப்பிட்றது, அதுலேயே நம்ம ஆட்டிடியூட். we were not asked what you want, it was just given. அந்த மாதிரி லைஃப்ல வந்து எவ்ரிடே சிச்சுவேஷன்ஸ் will unfold. இன்னைக்கு என்ன வரப்போகிறது, அடுத்த நிமிஷம் என்ன வரப்போகிறது, we do not know. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸை கூட இட்ஸ் கிவன் பை ஈஸ்வரா. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அது பண்ணிட்டு இருக்கிறதே வந்து நம்மளுடைய கர்மா தான். இந்த ஆட்டிடியூட் எப்படி நமக்கு வந்தது, லைக் என்ன தட்டில் என்ன போடுறோமோ அது சாப்பிட்றதுங்கிற ஆட்டிடியூட் எப்படி வந்ததுன்னா, அந்த பிரசாத புத்திங்கிறது வந்து இட் இஸ் தேர் இன் அவர் கல்ச்சர். நம்மளை ஊறி போனது தான். அதனால தான் வி டோன்ட் கம்ப்ளைண்ட், வாட் எவர் இஸ் பீங் ஆஃபர்ட் வி டேக். கோவிலுக்கு போனாலும் என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கிறது. அதே மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸும், அதே மாதிரி தான் சாப்பாடும். இன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்றோம் அப்படின்னு. அதுக்காக ருச்சிகரமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, பட் நாட் ஸ்பெண்டிங் டூ மச் டைம் இன் இட். யூனோ, ஆஸ் வி க்ரோ வி ஷுட் ஆல்சோ என்ன இருக்கோ அதை சாப்பிடணும், என்ன பசிக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட வி ஹாவ் டு கம் டவுன். ஸோ அதுலேயும் அதுவும் காமம் தானே, ப்ளஷர் தானே. ஃபுட் ஆல்சோ இஸ் அ ப்ளஷர். ஸோ வித்வுட் ஈட்டிங் ஃபுட் ஃபார் அ ப்ளஷர் யூ ஈட் பிகாஸ் ஜஸ்ட் வி ஈட்டன் வரும். அதெல்லாம் லேட்டர் ஆன் இட் வில் கம். ஸோ யூ டூ யுவர் வர்ஷிப் த்ரூ வர்ஷிப். ஹவு டு யூ வர்ஷிப்? பை டூயிங் யுவர் நித்திய கர்மா. நித்திய கர்மா செய்வதன் மூலமாக பகவானே நீ ஆராதிச்சு உன்னுடைய பாபௌக பரிதூயதாம். ஸோ இப்போ வந்து நித்திய கர்மா பண்ணுன்னு சொன்னப்புறம், நித்திய கர்மா பண்ணி உன்னோட பாபௌக பரிதூயதான்னு சொன்னப்புறம் நிஷித்த கர்மா பண்ணாதே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிஷித்த கர்மம்னாலே செய்யக்கூடாது, வாட் யூ ஷுட் நாட் டூ, யூ ஷுட் நாட், வாட் யூ ஷுட் அவாய்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ண, இது பண்ணினா உனக்கு பாவம் வரும், பாப கர்மா பண்ணாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நிஷித்த கர்மா ஆஃப்கோர்ஸ் யூ won't do because அது வந்து பண்ணினால் பாவம், அவ்வளோதான், சிம்பிள். தென் யூ டூ திஸ் கர்மா டு நியூட்ரலைஸ் யுவர் பாப புண்ணியா. தென் பவ சுகே தோஷம்னு சந்தீயதாம். பவ சுகே தோஷ அனுசந்தீயதாம் அப்படின்னு அதை பிரிக்கணும். சிக்ஸ்த் ஸ்டெப். எனி சுகா ஹேஸ் தோஷா. தோஷான என்ன? லிமிடேஷன்ஸ். அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அனுசந்தியதாம், அதை நீ பார்ப்பாயாக. வாரம் வாரம், வாராவாரம் இல்லை, அகெயின் அண்ட் அகெயின், எவ்ரி டைம். மே யூ சீ த லிமிடேஷன்ஸ் இன் த சுகா, பவசுகா. பவத்தில் இருக்கும் சுகங்களை எல்லாம், அதில் இருக்கும் வரையறை லிமிடேஷன்ஸை மே யூ கீப் ஆன் நோட்டீசிங் இட், சீயிங் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். சங்கரர் சொல்றாரு, சுகத்தில் 3 தோஷம் இருக்கு. ஒன்று வந்து சுகம் வர்றதுக்கு முன்னாடி there is pain. ஏன்னா யூ ஆர் வாண்டிங் இட், அந்த சுகம் வேணும். சுகத்துக்கு முன்னாடி ஒரு பெயின். அப்புறம் அந்த சுகம் வருது, சுகம் வந்துட்டு போயிடுறது வேற, it doesn't stay. Once the sukha is gone, there is pain again. So this is called dukkha mishritvam. There is a dukkha. அந்த சுகத்திலையும் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட், யூனோ, there is dukkha. முன்னாடி துக்கம், பின்னாடியும் துக்கம். சரி, சுகம் வந்த பிறமும் அந்த சுகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, even when it is there, it is already starting to go away. யூனோ, புதுசா ஏதோ வாங்கினோம், சுகமா இருக்கு, இல்லை ஏதோ கிடைச்சது சுகமா இருக்கு, இவ்வளவு நேரம் தங்குறது, சுகா கேஸ் கோயிங் அவே. அதுவும் வந்து ஆஸ் டைம் பாசஸ் அந்த சுகத்துல இருக்கிற அந்த சுகத்துல இருக்கிற சுகமும் போயிடுறது. ஸோ இட் இஸ் அனித்தியத்துவம். அனித்தியத்துவங்கிற தோஷம் அதுல இருக்கு. இட் டசன்ட் ஸ்டே ஃபார் எவர். And even when it comes, let us say, okay, இது வேணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதுக்காகவோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணினேன். when the sukha comes, then it is not totally satisfying also. ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி திருப்திகரமா இருக்கா, என்ன இப்படி இருக்கு, என்னமோ நினச்சி ஆர்டர் பண்ணோம், என்ன அது இப்படி இருக்கு, அப்படிங்கிறோம் இல்லையா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கிறதில்ல. இட் இஸ் நாட் so satisfying. And ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் என்னுடைய தேகம் தானே, தேகத்தை வச்சுதானே, என்ன இந்திரியங்களை வச்சுதானே சுகத்தை அனுபவிக்கிறேன். அந்த இந்திரியங்களையும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ தி இந்திரியாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங்.
my indriyas are also not always in a satisfactory manner, to experience the sukham. So அது அத்திருப்திகரமாகவும் இருக்கு. So it is அத்திருப்திகரம் and also it is அனித்யத்துவம் இருக்கு, அனித்யத்துவங்கிற தோஷம் இருக்கு, and துக்கமிஸ்ருத்வம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால may you see these doshas, degree wise dosham, time wise dosham, and quality wise also there is dosha. This is the sukham that we are experiencing. சுகம்னு சொல்லி அனுபவிக்கிறோமே, அந்த சுகம் வந்து இதுதான் அந்த சுகம். ஓகே, இங்கே தானே இந்த பிரச்சனை, இங்கே இருந்தால் தானே இதெல்லாம். சொர்க்கத்துக்கு போகிறேன், அங்கே போனால் ஜம்முன்னு ஐ டோன்ட் ஹாவ் பர்த், ஐ டோன்ட் ஹாவ் டெத், எனக்கு ஜரா மரணம் எதுவும் இல்லை, ஜம்முன்னு ஒரு பாடி. ஸோ தட் பாடி இஸ் ஃபிட் ஃபார் என்ஜாயிங் எவ்ரி திங். நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், அங்கே போய் எல்லாம் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னா, இக நாட் ஒன்லி இக அமுத்திர தேர் ஆல்சோ, அங்கேயும் இதே 3 மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் அ ஜீவா. அதுவும் ஒரு லோகம் தானே. சொர்க்கா இஸ் ஆல்சோ லோகா. இது பூலோகா, அது சொர்க்கலோகா, அவ்வளோதான். Both are place of experience only, where you experience things. It's not separate, different from earth. Maybe better அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக இருக்கும், அங்கே வந்து நிறைய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, ஈ காக்கா கொசு அதெல்லாம் இல்லை, கிளீனாக இருக்கு. So many enjoyments, there is a lot of pleasure available in Swargam. Pleasure may be there, but along with pleasure, again there is, the pleasure is not nityam. அசுராஸ் இருக்கா, எப்போ வேணா வந்து தூக்கி போட்டு ஏறி மிதிச்சு அவன் வந்து உட்கார்ந்துடுவா. Always you have to fight with the asuras. There is threat all the time. And even the sukha that you get there in the Swarga, we have no guarantee that it is going to be satisfactory. And because you are still a wanting person, from being a wanting person, you want varieties of sukha. Swargathila kuda you want ramba, அதுக்கப்புறம் பிடிக்கல முரு சிவா அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்க போகிறதில்ல. அண்ட் தேவலோகத்துக்கு போகிறவங்க எல்லாருமே இந்திரனாகவும் அக்னியாகவும் அஸ்வினி குமாரர்களாகவும் போகிறது இல்லை. அங்கேயும் போய் விசிறி விட்டுன்னு இருக்கணும். அங்கேயும் தேவாலோகத்தில் போய் விசிறி விடுறது, தேவலோகத்தில் போய் பனிப்பெண்ணாக இருக்கிறது, தேவலோகத்தில் போய் அவங்களுக்கு தேவர்களுக்காக போய் சண்டை போட்டு சாகிறது, இதெல்லாம் உண்டு. ஸோ எவ்ரிவேர் there is a limitation in the sukha. So and there is no guarantee that if you go to heaven you will be totally happy. ஏன்னா அங்கே தாரதமியம் இருக்கு. சொர்க்கலோகத்தை எப்படி பூலோகத்தில் தாரதமியம் இருக்கோ அங்கேயும் தாரதமியம் இருக்கு. மேலே கீழே அந்த டிகிரி எல்லாம் இருக்கு. ஸோ நோவேர் சுகா இஸ் நித்யம், இட் ஹேஸ் லிமிடேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே. பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல ஒரு பைசா இல்லை, புண்ணியம் ஒரு சொட்டு கூட இல்லைன்னா டம் விசந்தி தான். யாரும் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பில்லு செகண்ட் பில்லு கிளம்புங்கோலாம் சொல்ல போகிறதில்ல, நேராக அவுட், அவ்வளோதான். ஸோ யூஆர் நோ எக்ஸ்டெண்டட் ஸ்டே ஆல்சோ. ஸோ பவசுக்கே தோஷம்னு சந்தியத்தான். எங்கே ஃபியர் இருக்கோ தட் கேன் நெவர் பி சுக்கம். இஃப் ஃபியர் இஸ் தட் டெஃபினெட்லி நோ சுக்கம். தட்ஸ் வை யூ சீ த தோஷா இன் த பவா. ஓகே, so now no artha kama, no kamya karma, and you are doing your karma with karma yoga buddhi, antakarna shuddhikaga ishwararpana buddhiyoda prasada buddhiyoda you are doing all your nitya karmas and naimittika karma. So and also you are doing it for neutralizing the papa uga paridhuyatam. By this time kamya karmam nishiddha karmam எல்லாம் போயாச்சு. போனப்புறமே ஒரு மனசுல ஒரு சாந்தம் வந்தாச்சு. And there is some emotional maturity, to give up காமிய கர்மா is not easy. ஓரளவுக்கு அதில் இருக்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம்னாலே ஒரு விவேக புத்தி அதில் வந்தாச்சுன்னு அர்த்தம். Emotional maturity is being cultivated, values are being cultivated, and the person is leading a life of dharma. ஏன்னா ராகத்வேஷத்தையும் டீல் பண்ணிட்டு வரோம் பூஜைனால அபச்சித்தினால. Because only if you lead a life of dharma, தர்மீகமாக வாழறவனுக்கு தான் கான்ஃப்ளிக்ஸ் இருக்காது மைண்டில். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ் இல்லாத மைண்டு தான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் டூ மெனி கான்ஃப்ளிக்ஸ், ரிக்ரெட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா, கில்ட்டு அதெல்லாம் இருந்தால் பர்சன் கேனாட் பி பீஸ்ஃபுல். வேர் தர்மா இஸ் பிரதானா தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ராகத்வேஷா. வேர் ராகத்வேஷா இஸ் பிரதானா தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தர்மா. ஸோ இந்த மாதிரி
Dharma, leading a life of dharma and having value of values is very important. So you will have a peaceful mind. So mind is also taken care of. Okay? And the person is having viveka and vairagya. Okay, இந்த மாதிரிலாம் வாழ்ந்தா ஒருத்தருக்கு விவேக வைராகியம் வரும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இட் வாஸ் சொசைட்டி வாஸ் ஆல்சோ வெரி கண்டியூசிவ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலம் மாதிரி இல்லை. The society was conducive and many things were conducive for this pursuit. இந்த பர்சியூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது சொசைட்டிலையும். பட் இப்போவும் இருக்கு. ஐ won't say it is lost, it is still there. Still a desire for knowledge is there. விவேக வைராகியம் வந்தாச்சு and there is a desire for ஞானம். ஓகே, சாதாரண டிசைர்னா எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ் டு அனாத்மா. அனாத்மாங்கிறது என்ன? ஆத்மாவை தவிர எது எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அனாத்மா தான். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு கெய்னிங் ஆர் வித் ரெஃபரன்ஸ் டு அவாய்டிங், வாட் எவர் இட் மே பி, த இச்சா இஸ் ஆல்வேஸ் வித் ரெஃபரன்ஸ் டு அனாத்மா ஒன்லி. அண்ட் யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. ஓகே, இச்சா இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஒன்ஸ் பாடி. என்னோட தேகத்தை நல்லபடியா நான் பராமரிக்கணும். கால் ஆத்ம இச்சா. இந்த ஆத்ம இச்சான்னு நம்ம சொல்றது வந்து ஆத்மான அந்த வேர்டை அதை நம்ம குறிக்கல, அந்த வஸ்துவை குறிச்சு சொல்ற ஆத்மா இச்சா இல்ல. சரி, இது நான் சாதாரணமா நான் அப்படின்னு சொல்றேன்னா ஆத்மா இச்சா. என்னுடைய தேகம் நல்லபடியாக இருக்கணும், தவறு இல்லை. டெஃபினட்டா வந்து தேகம் நல்லா பராமரிக்க வேண்டிய விஷயம். பட் ஸ்டில் தேகம்ங்கிறது அனாத்மா தான். And you want to take care of your mind, your emotions, all psychology. It's also good because you need a clearer mind, a calm mind. But still, it is an ichha for anatma once again. And anything, health, wealth, power, influence, recognition, relationships, any desire you have, எதுக்கு ஆசைப்பட்டாலும் அத்தனை ஆசையும் வந்து அனாத்மா தான். எல்லா ஆசையும் அனாத்மாவோட சேர்ந்தது தான். இதுல வந்து ஆக்சுவலி சங்கரா இஸ் நாட் டாக்கிங் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். அந்த டிஸ்கஷனே இங்க இல்லை. ரைட் ராங் டிஸ்கஷன் இல்லை. ஜஸ்ட் நோ தட் திஸ் இஸ் ஆத்மா, திஸ் இஸ் அனாத்மா. நான் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறேனோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எல்லாமே அனாத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ ஆத்மாவுக்காக நான் ஒரு இச்சை இருந்தா அந்த இச்சைங்கிறது ஆத்ம இச்சா. ஓகே, இட் இஸ் நோன் அஸ் ஆத்ம இச்சா. So the desire to know oneself, who am I, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பத்தின இச்சா is called ஆத்ம இச்சா. who am I-ங்கிறது சைக்கலாஜிக்கலா கூட வரலாம். இந்த ஒரு ஜாக்கி சான் மூவி இருந்தது who am I-ன்னு. So when I saw this movie, like who am I, who am I நல்லா மூவி எல்லாம் எடுத்திருக்காளேன்னு ரொம்ப பிள்ளைச்சு பார்த்தா கடைசியில் அது வந்து ஜாக்கி சான்ஸ் மூவி. அவன் எங்கேயோ பிளேன் கிராஷ்ல விழுந்து தான் யாருங்கிறத மறந்து போய் மெமரி லாஸ்னால இது ட்ரைங் டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப். ஹூ am I தேடின்னு இருப்பான் தன்னை தானே. அந்த who am I இல்ல, இது வந்து இட்ஸ் நாட் த மைண்ட் ஹேஸ் அம்னீஷியானால வர who am I இல்ல, இட் இஸ் அபவுட் த செல்ஃப். ஸோ ஆத்ம இச்சா. ஸோ இந்த ஆத்ம இச்சா ஈவன் டு டிசைர் சம்திங் நம்ம முதல்லயே பார்த்துருக்கோம். டு டிசைர் சம்திங் யூ ஷுட் நோ. தெரியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஆசைப்பட முடியாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஓகே, ஏதோ ஒரு பேப்பர் பேக் நாலேஜாவது நமக்கு இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கேனே, ஆமா அவ சொல்லியிருக்கா, அன்னைக்கு நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் பேப்பர் பேக் நாலேஜ். ஸோ வி நீட் டு ஹேவ் சம் நாலேஜ் அபவுட் ஆத்மா. யாராவது அதை பத்தி பேசியிருக்கணும். அந்த காலத்துல இந்த காலத்துலயும் இருக்கா. இந்த சாதுக்கள்லாம் வந்து they will keep moving. பிரவராஜ்காகான்னு பேர் அவளுக்கு. இப்போ கூட சாத்துர்மாசியம் வந்ததுன்னா they will move, they will stop moving and stay in one place. Okay, the sadhus are supposed to move from one place to other. ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்கும்போது இந்த மழை காலத்துல மட்டும் அந்த சாத்துர்மாசியம்னு சொல்லி they will stay in a place. ஏன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும், போற வழியில அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அப்புறம் மழையாகவும் இருக்கும், கஷ்டம் அப்படிங்கிறதுனால they will stay put in one place. இந்த மாதிரி சாத்துர்மாசியத்துக்காக சாதுக்கள்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது the general public has an opportunity to go and interact with them. அவளோட பேசுறது, சத்சங்கம் வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவன் அதை பற்றிலாம் எதாவது பேசுவா. ஆத்மா அது இதுன்னு எதாவது பேசுவா. மக்களுக்கு அது புரியலன்னா கூட ஒரு சாது சொல்றாருங்கிறதுக்காக அந்த காதில் வாங்கிக்கிறது.
that is how in those days we came to know about it. இன்னைக்கு நமக்கு புக்ஸ் இருக்கு, டிவி இருக்கு, சிடிஸ் இருக்கு, that is different, but in those days that is how they came to know about it. அப்புறம் வந்து கதா காலக்ஷேபங்கள்லாம் இருக்கும். ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லுவா இல்லையா? ராமாயண மகாபாரதம்லாம் சொல்றச்ச நடுவில் வேதாந்த போர்ஷன்லாம் நிறைய வரும். ஸோ அந்த வேதாந்த போர்ஷன் வரும்போது கதா சொல்றவர் அதையும் எடுத்து சொல்லுவார். அவருக்கு அது ஆக்சுவலி என்னன்னு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது, பட் they will not skip that portion. அந்த போர்ஷனையும் சேர்த்து தான் கதால வரும். ஸோ அந்த மாதிரி கதா காலக்ஷேபம் மீன்ஸ் டைம் பாஸ். ஸோ இந்த கதா கேட்கறது தான், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது தான் அந்த காலத்து டைம் பாஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் பாஸ் டைம்ல when we were listening to கதா காலக்ஷேபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதல் விழும். ஸோ ஐ ஹவ் ஹர்ட் என்ன இப்போ திஸ் பர்சன் இஸ் சேயிங் பாபௌக பரிதூயதாம் எல்லாம் பண்ணிட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியா எல்லா கர்மாவும் பண்ணிட்டு காமிய கர்மெல்லாம் விட்டுட்டு விவேக வைராகியத்தோடு இருக்கும் இந்த பர்சன், he says, oh, I have heard. What he has heard, ஆத்மவித் சோகம் தரதி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கான், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான். இந்த மாதிரி through this different means he has heard about it, or maybe he was a brahmachari. வேத அத்தியனம் பண்றச்ச உபனிஷத்தையும் சேர்த்து தானே படிக்கணும், அதுல இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் படிச்சிருப்பா, எல்லாம் படிச்சுட்டு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கோ, ஆத்மவித் சோகம் தரதி அப்படின்னு இருக்குன்னா அப்போ சோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா ஆசையும் நிறைவேற்றுறதுனால தான் ஒருத்தர் வந்து சுகமா இருப்பான்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த சுக்கத்துலேயும் இவ்வளோ தோஷம் இருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லா ஆசையும் நிறைவேற்றவும் முடியறதில்லை. நம்மளுடைய லைஃப்ல லிஸ்ட் போட்டோம்னா நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா சோகமா இருந்த டைம்ல நிறையாவே இருந்திருக்கு போல இருக்கே. ஸோ ஐ திங்க் தட் பை ஃபுல்ஃபில்லிங் டிசைர் ஐ கேன் பி ஹாப்பி. அதுவும் ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே, இப்போ இப்படியே தான் இருக்கணுமா லைஃப்? பட் ஐ ஹவ் ஹர்ட் தட் ஆத்மவித் சோகம் தரதி, அவனுக்கு வந்து சோகம் இல்லாமல் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ எம் நாட் ஷியோர் வாட் ஆத்ம ஜானம் இஸ் அப்படின்னா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஐ ஹவ் ஹர்ட் தட் இட் வில் கிவ் எ சொல்யூஷன் டு திஸ் சோகம். ஸோ என்னோட அண்ட் ஆல்சோ இன் மை ஓன் எஸ்டிமேஷன் ஆஃப் மை செல்ஃப், என்னோட இத்தனை நாள் வாழ்க்கையில நான் வாழ்ந்து பார்த்ததுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். மேபி நான் என்னை பற்றி நினச்சது தப்போ, நான் என்னை பற்றின ஏதோ ஒரு எண்ணம் வச்சுருக்கேன், அதெல்லாம் தவறாக இருக்கலாமோ அப்படின்னு நினச்சி ஆத்மேச்சா வியவசியதாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? மே யூ ஹாவ் அ டிசைர் ஃபார் ஆத்மா. ஆத்ம இச்சா மீன்ஸ் I have icha for this apple, I have icha for car, I have icha for house. அந்த மாதிரி இச்சா இல்லை. இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். ஆத்ம இச்சாங்கிறது இட்ஸ் நாட் அன் இச்சா ஃபார் அன் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல அதை எப்படி பார்க்கணும்னா ஆத்ம ஞான இச்சான்னு அதை வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கணும். ப்ளஷர் அண்ட் வெல்த் ஆர் நாட் கோயிங் டு கிவ் மீ எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஐ ஹாவ் அன் இச்சா ஃபார் ஆத்மா. ஆத்ம ஞான இச்சா இருக்கு. ஆத்ம ஞான இச்சான்னு ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, ஆத்மாங்கிறது ஏற்கனவே சித்த வஸ்து. சித்த வஸ்து வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கெயின், ஐ நீட் டு ஒன்லி நோ. ஸோ ஆத்ம இச்சா வியவசியதாம். வியவசியதாம் மீன்ஸ் நிச்சயதாம். நிச்சயதாம்னு என்ன? அந்த டிசைர். இப்போ உனக்கு வந்து அந்த ஆபாத்த ஞானத்தால ஓரளவுக்கு தோஷமெல்லாம் பார்த்துட்டு, பவசுக தோஷமெல்லாம் பார்த்துட்டு, காமிய கர்மா எல்லாம் விட்டுட்டு நித்திய கர்மா மட்டும் பண்ணிட்டு ஒரு விவேக வைராகியம், ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி இதெல்லாம் கெயின் பண்ணி மனசு வந்து பக்குவப்பட்ட இந்த நிலையில அந்த ஆத்ம இச்சா ஓரளவுக்கு வந்திருக்கு. அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிடுது. மீன் யூ சஸ்டெயின் தட் இச்சா ஃபார் ஆத்மா. அது வந்து இட் ஷுட் க்ரோ. வியவசியதா மீன்ஸ் இட் ஷுட் கோ அப்படிங்கிறதுனால. ஏன்னா அது விட்டு போயிடக்கூடாது. அந்த இச்சா வந்துட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வரும் லைஃப்ல, என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக இப்படிலாம் இருக்கும் எல்லாம் வரும். பட் நிறைய பேர் தே டோன்ட் கோ ஆஃப்டர் தட் தாட், தே ஜஸ்ட் டிஸ்மிஸ் இட் அண்ட் கோ அலாங் வித் த லைஃப். யூனோ, ஓகே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடும். பட் இங்க வந்து எனக்கு இந்த பக்குவம் வந்திருக்கு, அதை விட்டுடாதே, டு பர்சியூ தட் அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்றார். ஓகே, ஒன்ஸ் யூ வாண்ட் ஆத்மா, யூ டோன்ட் ரிக்வயர் அனாத்மா. அப்போ எனக்கு வந்து ஆத்ம இச்சா வந்தாச்சுன்னா அப்போ அனாத்ம விஷயங்கள்ல இச்சை இல்லைன்னு ஆயிடுது.
ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி டிசைர் ஃபார் நேச்சுரலாகவே அது போயிடுறது, தானாகவே போயிடுறது. இட்ஸ் நாட் ஈவன் வித் எஃபர்ட், இட் கோஸ் ஸ்லோலி, இட் ஜஸ்ட் டிஸப்பியர். ஸோ ஒன்லி ஆத்மா டு டேக் கேர் ஆஃப் நோ. எனக்கு வந்து அனாத்ம விஷயங்களை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இப்போ டிஸ்பேஷன் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. மற்ற பர்சியூட் எல்லாம் எனக்கு வந்து போயிட்டு நாட் செகண்டரி, மற்ற பர்சியூட் செகண்டரி கிடையாது. எனக்கு இந்த ஒரு பர்சியூட் தான், வேற பர்சியூட்டே கிடையாது, வேற எந்த கோலுமே கிடையாதுன்னு இருக்கிறது தான் ஆத்ம இச்சா. ஸோ ஒன்ஸ் திஸ் இச்சா கம்ஸ், வாட் ஷுட் யூ டூ? நிஜகிருஹாத் பூர்ணம் வினிர்கம்யதாம், 8வது ஸ்டெப். நம்ம பார்த்துக்கோம் இல்லையா, அனபிஸ்வங்க புத்திரதார கிரகாதிஷு அசக்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். அதுதான் அந்த இந்த நிஜகிரகாத் பூர்ணம் வினிர்கம்யதாம் வானப்பிரஸ்தத்தை குறிக்கிற ஒரு ஸ்டெப் இது. இந்த ஸ்டெப் இஸ் டாக்கிங் அபவுட் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்ங்கிறது எந்த ஏஜ்னா 57, 60, நம்ம வந்து ஷஷ்டி பூர்த்தி எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த ஏஜ். From that age on it is வானப்பிரஸ்த ஆசிரமம். From that age on up to 100 கிடையாது. From that age ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம், கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த ரைட் டைம் ஃபார் வானப்பிரஸ்த ஆசிரமா. ஸோ இந்த கிரகஸ்த ஆசிரமா பண்ண வேண்டிய கடமைகள்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நித்திய கர்மா ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து விட்டு போனதுன்னு எதுவும் கிடையாது. நம்மளோட கடமைகளை கரெக்டா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுமோ, ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ, சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டா நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா we will, by the time we are 60 or 70, a person would have fulfilled all his duties. The children would have grown up, everybody will be அவளுக்கும் வந்து நித்திய கர்மா நைமித்திய கர்மாலாம் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். ஸோ தே வில் ஆல்சோ லேர்ன் இன் அ க்ரோ அப் இன் அ டிசிப்ளின்டு மேனர். அவளுக்கும் டிசிப்ளின்லாம் சொல்லி கொடுத்து டேம்பர் பண்ணாமல் எது பண்ணணுமோ அது பண்ணி தான் ஆகணுங்கிற அந்த ஒரு ஸ்ரத்தைய, அந்த இதெல்லாம், அந்த ரூல்ஸ் டிசிப்ளின்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து we have done all our, we have to hand over, you know, when children are there, குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம மட்டும் அப்படி வளர்ந்தா பத்தாது, அவளுக்கும் அது வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ you have fulfilled all your duties. Now you withdraw from the responsibilities and the pursuits. Either physically you will withdraw or emotionally you withdraw. அதுதான் வீட்டை விட்டு வெளியில போ. நிஜகிருஹா பூர்ணம் வினிர்கம்யதான், சீக்கிரம் கிளம்புப்பா வீட்டை விட்டு, கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படிங்கிற. ஸோ இட் நீட் நாட் பி லிட்ரலி கோயிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ். Either you emotionally withdraw or you physically withdraw. You can do physically also, you can move away to some other place. But மனசை வந்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு. யாராவது கேட்டால் மட்டும் அவளுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷனாக, வீட்டில் பெரிய மனுஷா வேணும்னு சொல்கிறோம்ல, பெரிய மனுஷானா யார்? ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. People who don't interfere in things unnecessarily. And people who lead a very quiet life. அப்போதான் வந்து அதனால தான் அந்த காலத்தில், வயசான காலத்தில் கிருஷ்ணாராமான் எதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்போதான் வந்து பொறுப்பெல்லாம் முடியும் போது you will have more time for prayer and all thatங்கிறதுக்காக வானப்பிரஸ்தம் சொல்லியிருக்கு. So you are no more dependent on children because you are also grown emotionally. ஐயோ என் குழந்தை இப்பெல்லாம் என் அம்மான்னு சொல்றதே இல்லையே, என் குழந்தை இப்பெல்லாம் என்னை வந்து நீ வேணும்னு சொல்றதே இல்லையே, அந்த மாதிரி லாங்கிங் எல்லாம் இல்லாம, ஐயோ குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட் ஆயிடுதே, இண்டிபெண்ட் ஆனோன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அவன் இண்டிபெண்ட் ஆனானோ, ஐயோ இப்ப நம்மளெல்லாம் எதிர்பார்க்கறதுலையே, நம்ம வந்து நிராகரிச்சிட்டாலோ, நம்மளை வந்து இக்னோர் பண்றாளோ, இதெல்லாம் இமோஷனல் இஷ்யூஸ். இதெல்லாம் இல்லாமல் grow in a very matured way, ஈஸ்வராத்ம புத்தியா, பகவான் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டா you just withdraw and stay away from things. It doesn't mean you stop caring for them. You still love them, you still care for them, you are always there if they need you, but you are living in a detached manner. ஆனா உங்களுடைய priority வந்து ஆத்ம இச்சா. அதுதான் வித்தியாசம். Be at home and your priority is ஆத்ம இச்சா. Whatever is being told here, okay, எல்லாரும் வந்து only for men ன்னு எடுத்துக்காதீங்க. Not just for men, it's also for women. In fact, we should say it's mainly for women னு கூட சொல்லலாம். ஏன்னா women always are conditioned, you know, ஆகிற வரைக்கும் we should be providing and doing things for others அப்படின்னு. I'm not talking about the nature, you know, like the குணம் இருக்கு, மற்றவாளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்,
அனுசரணையாக இருக்கணும், எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும். அதை நான் தப்பு சொல்லலை, அதை நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். பட் ஆல்வேஸ் வாண்டிங் டு பி தெர் இஸ் அ ப்ரெஷர் ஆர் த கண்டிஷனிங். நமக்காக நினைக்கக்கூடாது, ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு பி டூயிங் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். ஸோ அப்போ ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் அதே வேலையை போட்டு, காஃபியை போட்டு, டீயை போட்டு, தோசையை வத்தி கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு, ஓகே ஒன்ஸ் சில்ட்ரன் ஆர் க்ரோன் அப், டீச் தெம் டு டூ தேர் ஓன் ஒர்க். ஸோ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்கள் அவள் அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த மாதிரி வளர்த்தா தான் உங்களுக்கும் ஒரு லேட்டர் time you will have some later on, you will have some time for yourself. Otherwise they will become too dependent on you because they have not taught them to be independent, or you are longing for them to be dependent on you because you are feeling insecure. So you have to be very careful. So for men, office la retire aichna, they are at home, but not necessarily they have atma ichha, but they have some retiring period, ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கோம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் விமன் டோன்ட் ஹேவ் தட். ஸோ பி வெரி கேர்ஃபுல். அதெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமேனா கூட இட்ஸ் நாட் டூ லேட். கிவ் சம் ப்ரையாரிட்டி டு யுவர் செல்ஃப் அண்ட் டு யுவர் பர்சியூட். ரொம்ப முக்கியம். ஸோ வினிர்கம்யதாம், நிஜகிரகாத் வினிர்கம்யதாம். வேணா நிஜமாவே வீட்டை விட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருங்கோ, கோவிலில் உட்காருங்கோ, வேணா வேற எங்கேயாவது போய் உட்காந்துருங்கோ, மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கோங்கோ, எங்கேயே போய் உட்காருங்கோ. யூ நீட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். மேக் ஷியோர் தட் யூ வித்ட்ரா ஃப்ரம் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ திஸ் ஆட்டிடியூட் யூ ஷுட் ஹேவ். விட்டு இருக்கிறது. பீயிங் அட் ஹோம் இட்செல்ஃப் யூ கேன் பி ஃப்ரீ. யூ கேன் பி வித் யுவர் சில்ட்ரன் கேரிங் அண்ட் ஆல். ஸோ அதை எப்பவுமே தப்பாக நினச்சிக்க கூடாது. சாஸ்திரம் எல்லாரையும் விட்டுட்டு போக சொல்லியிருக்காது, யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் இருக்க சொல்லியிருக்குன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் caring without being attached. That is what it is talking about. இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் கேர் எடுத்துக்கிறது. அது எப்படின்னா, இப்போ பிரத்யார்கிட்ட எவ்வளோ கேர் இருக்கு, நமக்கு தெரியாத வாழ்க்கையில் எவ்வளோ கேரிங்காக இருக்கும். அந்த கேரிங்ல ஆனால் அட்டாச்மெண்ட் இல்லைல்ல, அதே தான். அது பிரத்யார்னு வரும்போது ஈஸியாக இருக்கு. பட் நம்ம வீட்டிலங்கும்போது மமக்காரம், மைண்ட் அப்படின்னு வந்துடுறது. அந்த மைண்ட் இஸ் வாட் இஸ் காசிங் த பெயின். ஸோ அங்கே you have to be careful. If it is hurting you, then you are there is some attachment. If it hurts, there is attachment. Okay, one second. ஆடியோ கரெக்டா இருக்குல்ல? Because பிரமாதமா இருக்கு. என்ன திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தோன்னே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஜனகருடைய கதை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜனகர் கிளாஸ் எடுத்துருக்கச்ச, சாரி, ஜனகர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பார். வசிஷ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார், குரு. என்னோட மொபைல யாரோடது? Who is calling me in Hangout? Somebody is calling me in Hangout. Sorry. So Janakar class attend பண்றார் வசிஷ்டர் கிட்ட. ஜனகர் ராஜா, you all know. ஜனகர் பெரிய பேலஸ் இருக்கு அண்ட் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அந்த தேசத்துல. இந்த மாதிரி ஜனகர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா வசிஷ்டர் என்ன பண்ணுவார்னா, ஜனகர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இவங்கெல்லாம் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட ஜனகர் வரலன்னா வெயிட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் கிளாஸ்க்கே வரல, ஜனகர் வந்துட்டாருன்னா கிளாஸையும் ஆரம்பிச்சிடுவார். ஹி டசன்ட் வெயிட் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜனகருக்காக வெயிட் பண்ணுவார், கிளாஸ் ஆரம்பிச்சிடுவார். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளெல்லாம் ஒரே கச்ச வசிஷ்டருக்கு எப்பவுமே அவர் தான் இஷ்டம், அவருக்குனா தான் முக்கியம், நம்மெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, அவர் மகாராஜாங்கிறதுனால அவர் மேலே இப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லி எல்லாம் ஒரு வம்பு பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்டு. பிரம்மச்சாரிஸ்க்கு அதெல்லாம் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் தானே எல்லாமே, அதெல்லாம் உண்டு அவளுக்கு. ஸோ வசிஷ்டர் இந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கும்போது வசிஷ்டர் காதில் விழுறது, இந்த ரூமர்லாம் விழுறது. அவர் எதுவும் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறார் டெய்லி.
இப்போ ஒரு நாள் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறச்ச ஒரு சேவகா வெல்கம் அண்ட் கிவ் அண்ட் நோட் டு ஜனகா. ஜனகா அதை வந்து படிச்சுட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு அவர் மறுபடியும் இஸ் கண்டினியூங் இந்த கிளாஸ். வசிஷ்டருக்கு பாவம் அதெல்லாம் தெரியல, அவர் ஏதோ அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறது, ஏதோ நோட் வந்திருக்கேன்னு அந்த நோட்டை எடுத்து படிக்கிறா. படிச்சுட்டு எல்லாம் தடபடான்னு எல்லாம் எழுந்து ஓடி போயிடுச்சு. ஆனால் ஓடி போயிட்டு திரும்பி வந்து கிளாஸில் வந்து உட்காந்தா ஜனகர் இல்லை. ஓகே, அப்புறம் பார்க்குறா வசிஷ்டர் வந்து கண்ண முடிந்து உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னா, கிளாஸ் நிறுத்திட்டேலாம் இல்லை கிளாஸ் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்பா. என்ன ஒரு சாமர்த்தியம். இல்லை கிளாஸ் முடிஞ்சிடுது அப்படின்னா, ஓ நாங்களாம் கிளாஸில் இருக்கலையே அப்படின்னு கேட்பாரு. தெரியல, நான் கிளாஸ் கண்ண முடிந்து கிளாஸ் எடுத்தேன், நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்கள்லாம் இல்லை, நீங்கள் எப்போ போனீங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னா, என்னாச்சு அப்படிப்பாரு. ஹோல் பேலஸ் வாஸ் ஆன் ஃபயர். அந்த நோட் வந்தது தெரியுமா, ஜனகருக்கு ஒரு நோட் வந்தது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன எழுதியிருக்குப்பா அப்படின்னா, இந்த மாதிரி பேலஸ் இஸ் ஆன் ஃபயர்னு நோட் வந்திருக்கு. சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா, அதனால தான் நாங்கள்லாம் போனோம் அப்படின்னா. நீங்கள் எதுக்காக போனோம், ஜனகர் தானே போகணும், ஜனகர் போலியே, அவர் இங்கே தானே இருந்தார் அப்படின்னா. நாங்களாம் ஓடி எங்கள் கௌப்பீனமெல்லாம் வந்து அங்கே பேலஸ் பக்கத்தில் நாங்கள் காய போட்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு வந்து இருக்கிறதே 2 கௌப்பீனம் தான், அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அந்த கௌப்பீனத்துக்காக நாங்கள் ஓடி போனோம். நீங்கள் ஆனால் எங்களுக்காக வெயிட் பண்ணாமல் கிளாஸ் எடுத்துட்டு அப்படின்னோடனே இவர் வசிஷ்டர் வந்து சொன்னார், இப்போ புரியறதா நான் ஏன் வந்து நீங்கள் இல்லாட்டாலும் நான் ஜனகருக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஒரே ஒரு நிமிஷம். அதனால தான் நான் வந்து ஜனகருக்காக என்ன இருந்தாலும் ஜனகர் இருந்தால் நான் கிளாஸ் எடுத்துடுறேன். திஸ் இஸ் த ரீசன், நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னா, அட்டாச்மெண்ட்டுங்கிறது யூ மே ஹாவ் எவ்ரி திங் அண்ட் ஸ்டில் யூ கேன் பி டிட்டாச். வைராகியம் இருக்கலாம். யூ மே நாட் ஹாவ் எனிதிங் பட் ஜஸ்ட் ஹாவ் சம் ஒன் கௌப்பீனா அண்ட் தட் ஒன் கௌப்பீனா இஸ் யுவர் ஹோல் வேர்ல்ட். யூ வில் பி ஸோ அட்டாச் டு இட். ஸோ நிஜகிரஹாத் தூர்ணம் வினிர்கம்யதாங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போனா கூட போற இடத்துல வேற எங்கேயாவது. இப்போ பீப்புள் கம் டு குருகுலம், யூனோ, அண்ட் தே கம் டு குருகுலம், தே லீவ் எவ்ரிதிங் அண்ட் கம் டு குருகுலம், அண்ட் இன் குருகுலம் யூ வில் கெட் அட்டாச் டு சம்திங் எல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ நிஜகிரஹாத் வினிர்கம்யதாங்கிறது வந்து இட் இஸ் நாட் பிசிக்கலி மூவிங் அவே சம்வேர், இட் இஸ் ஜஸ்ட் மென்டலி, யூனோ, மனசால பொறுப்புகள்லேருந்து வித்ட்ரா ஆயிக்கிறதுன்னு பேர். தட் இஸ் வாட் இஸ் சங்கராச்சாரியார் இஸ் சேயிங் தட். And so you can have a palace and be detached, and you can be in a hut and still be attached. So மமக்காரம், மமத்துவ புத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து அகங்காரங்கிறத பற்றி தானே கேள்விப்பட்டிருக்கோம். அகங்காரம் அண்ட் மமக்காரம். மமக்காராங்கிறது வந்து என்னுடையது, எதெல்லாம் நான் என்னுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கேனோ இட் இஸ் ஆல்சோ an extension of me only. You understand? That's why children, spouse, house, இதெல்லாமே வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூஸில் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. அசக்தி அனபிஸ்வங்க புத்திரதார கிரகாதிஷு, அதே வேல்யூ தான். அது மேலே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் வந்து விலகி இருக்கிறது. இட்ஸ் கால்ட் this value is about that, and this step also, in the 8th step is about vanaprastha. So இன்னைக்கு இந்த வேல்யூ இந்த ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம். வில் கண்டினியூ வித் த 9th step, சங்கசத்சு விதியதாம். So we'll see this in the next class. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. வித்யா, நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா முடிச்சே. நீங்க அகங்காரம் மமக்காரம் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு. டுடே பீங் வாமன ஜெயந்தி, ஐ ரியலைஸ் அவர் வந்து மகாபலிக்கு சொல்லிடுறதே அதானே, உனக்கு அந்த மமக்காரமும் அகங்காரமும் இருக்கக்கூடாதுன்றது தானே கொடுத்தார். யூ மேட் so much sense to me. Thank you. Okay.